பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 9ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். மைக்கா சாப்டர் 7 verse 15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தர் நம்மளை அதிசயங்களை காண பண்ணியிருக்கிறாரா? எத்தனையோ அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்படும் பொழுது எவ்வளோ அதிசயங்களை காண பண்ணினாரே. தன்னுடைய ஜனங்களுக்கு எவ்வளோ அதிசயத்தை தேவன் செய்தார். அதே போல இன்றைக்கு நமக்கும் அவர் செய்வார். உங்களுக்கு அவர் செய்வார். உன்னை காணும்படி அவர் செய்வார். நீ அதிசயத்தை காணும்படி உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் என்னென்ன அதிசயங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண போது செய்தாங்க? ஆண்டவர் பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை புறப்பட பண்ணினதே ஒரு அதிசயம். அப்படிதானே பிரியமானவர்களே? 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அதில் ஒரு வாதை கூட இஸ்ரவேல் ஜனங்களை தொடவே இல்லை. அவங்களுக்கு கல்மழை பெய்யும், யார் எகிப்தியருக்கு கல்மழை பெய்யும். ஆனால் கோசேன் நாட்டில் இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு அது ஒரு பாதிப்புமே உண்டு பண்ணாது. அவங்களுடைய மாடுகள் ஆடுகள் எல்லாம் அது அடிந்து போகும். ஆனால் இவங்களுக்கு எல்லாம் சுகமாக இருக்கும். கடைசியில் ஆண்டவர் என்ன ஒரு வாதையை அனுப்பினார்? எகிப்தினுடைய தலைச்சங்கன் எல்லா அதாவது முதல்ல பிறந்த பிள்ளைங்களாம் மரித்து போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியினுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை போட்டு அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்ததுனால அவங்களுக்கு எந்த மரணமும் அவங்களுடைய வீடுகளில் வரலை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை எல்லாம் அந்த எகிப்தியர்கள் அவ்வளோ கொடுமையாக வேலை வாங்கினாங்க. அவங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்கல, ரொம்ப நெருக்குனாங்க அப்படின்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் வெளியில் புறப்பட்டு வரும்போது அவங்க என்ன செய்தாங்களாம் தெரியுமா? எகிப்தியர் தங்களுடைய தங்கத்தையும் அவங்களுடைய வெள்ளியையும் கொடுத்து இதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லி அவங்கள வெளியில் அனுப்புனாங்களாம். அப்போ எல்லா தங்கத்தையும் வெள்ளியையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அங்கே இருந்ததான செங்கடலை கர்த்தர் பிளந்து அவர்களுக்கு வழி அமைத்து கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஒரு கடல் பிளந்து வழி கொடுக்கறதுன்றது எப்படி இருக்குல்ல? இன்றைக்கி நம்ம ஒரு அட்லாண்டிக் ஓஷன் இல்லை ஒரு பீச்சில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. திடீர்னு அந்த கடல் அப்படியே 2 பிளந்து அப்படி வழி கொடுத்தா எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, அப்படி தேவன் அவர்களை நடத்தினார். அவங்க கண்ணுக்கு முன்னால் அதிசயம். சாப்பிட ஒன்றும் இல்லையே நினச்சாங்க. அப்படியே ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். எங்களுக்கு இந்த மன்னா ரொம்ப கசப்பாக ரொம்ப இதாக இருக்குது, எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்டாங்க. உடனே ஆண்டவர் இறைச்சியை கொடுத்தார். கண்மலையிலிருந்து அவங்களுக்கு தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் எதிராளிகள் யாரும் அவங்கள துக்கப்படுத்தாதபடி சமாதானமாக கர்த்தர் நடத்தினார். அவங்களுடைய கால்கள் வீங்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க போட்ட வஸ்திரத்தை அவங்க மாற்றலையும். அவ்வளோ தூரம் அதிசயமாக கர்த்தர் அவர்களை நடத்தினார். பகலில் மேகஸ்தம்பமாக கர்த்தர் நடத்தினாராம். இரவில் அக்னி ஸ்தம்பமாக இருந்து தேவன் நடத்தினாராம், பாதுகாத்தார், அதிசயங்களை காண பண்ணினார் அல்லவா? அதே தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. நம்மளை அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். என்ன அதிசயத்துக்காய் நீங்கள் காத்திருக்கிறீங்க? என்னென்ன அற்புதத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்யணும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், என்னுடைய வீசா காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, என் சரீரத்தில் ஒரு அற்புத சுகம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யார் என்னென்ன அதிசயத்துக்காய் நம்ம காத்திருக்கிறோம். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்து கொண்டு ஜெபிங்க. ஆண்டவரே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை காண பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ அதிசயத்தை நம்ம காண பண்ணியிருக்கிறார், அதற்கு நன்றி சொல்லுங்க. சோர்ந்து போகாதீங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். தேவன் நம்ம கூட இருக்கும்போது எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதிசயமாக நடத்துவார். தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுத்தார். ஆமேன். கானா ஒரு கல்யாணத்தில் என்ன நடந்துச்சு? திராட்சை ரசம்
குறைவுபட்டு போன அந்த அந்த சூழ்நிலையை யோசித்து பாருங்க. ஒரு திருமணத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னது, அவங்களுக்கு கொடுக்கறதான அந்த விருந்து இல்லையா? நம்மளுடைய ஸ்டாண்டர்டில் சொன்னால் பிரியாணி முடிஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய கூட்டத்துக்கு பிரியாணியே இல்லை, என்ன பாரி பேசுவாங்கல்ல. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல தண்ணீரை கொண்டு ருசியான திராட்சை ரசத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற முடியும். தன்னுடைய பிள்ளைகளை எதிர்க்கிறவர்களுக்கு தண்ணீரை ரத்தமாகவும் தேவனால் மாற்ற முடியும். அப்போ ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும். காற்றையும் கடலையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாங்க? அமைதலாயிரு, இறையாதே அப்படின்னு சொன்னார். உடனே அப்படியே அந்த கடல் கொந்தளிப்பெல்லாம் விட்டு அமைதியாக மாறிடுச்சு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் நமக்கு அற்புதத்தை செய்ய முடியும். மரித்து போன லாசரு 4 நாளுக்கு பிறகு சகோதரிகள் சொல்கிறாங்க, இந்த கல்லை புரட்டி போடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது சகோதரிகள் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே நாரும், ஆண்டவரே செத்து 4 நாள் ஆயிடுச்சு, நாற்றம் எடுக்கும். ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். ஆண்டவர் விசுவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் கர்த்தர் நடத்துகிறார். நம்மளெல்லாம் ஆண்டவர் அதிசயமாக நடத்துகிறாரா இல்லையா? ஆண்டவர் இந்த தேசத்தில் கொண்டு வந்து நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து எத்தனையோ ஜனங்களுக்கு இல்லாத எத்தனையோ சலாக்கியங்கள், எத்தனையோ கிருபைகள், எத்தனையோ நன்மைகளை தேவன் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை அதிசயமாய் நடத்துகிற தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறாரே, சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு நம்மளை தேவன் பாதுகாத்து நடத்துகிறாரே. எல்லா கண்ணிகளும் ஆண்டவர் நம்மளை கண்ணியிலிருந்தெல்லாம் பாதுகாத்து, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம், அந்த வசனத்தை தியானித்தோம். வேடருடைய கண்ணிக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து நடத்துகிறார். அதிசயமாய் அல்லவா தேவன் நடத்துகிறார். கோலியாத்துக்கள் எப்படியெல்லாமோ நம்ம வாழ்க்கையில் வந்தாங்களே, எத்தனையோ ரப்சாக்கேகள், எத்தனையோ விதமான சன்பல்லாத்துகள், தொபியாக்கள், கர்ஷோம்கள் நமக்கு எதிராக வந்த நாட்களில் ஆண்டவர் நம்மளை அதிசயமாய் பாதுகாத்து அவங்களுக்கு முன்னாலெல்லாம் நம்மளை சாட்சியாக தலை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறார். அந்த தேவன் இந்த சூழ்நிலையில், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் உங்களை அதிசயங்களை காண செய்வார். நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க, உங்கள் கண்ணினால் நீங்கள் பார்ப்பீங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நான் மரித்த பிறகு இந்த அதிசயம் நடக்குமா? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். யூ வில் see the wonder. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த அதிசயத்தை நீங்கள் கண்ணால் காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இது எப்போ மாறும் ஆண்டவரே? இந்த கசப்பான மாறா என் வாழ்க்கையில் எப்போ மாறும்? என் பிள்ளைங்க வாழ்க்கையில் இது எப்போ மாறும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது மதுரமாய் மாறுகிற நாட்கள் சீக்கிரத்தில் வருகிறது. அதை நாம் கண்ணால் கண்டு தேவனை மகிமைப்படுத்துகிற நாட்கள் வரும். ஆமேன். இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காக அப்படியே நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?